லிவிங் ஆர்கானிசம் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதை எப்படிலாம் நேமிங் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த லிவிங் வேர்ல்ட் லெசனில் பார்ப்போம். பயாலஜியில் ஃபஸ்ட் லெசன். இப்போ வந்து நம்ம எர்த்தில் இருக்கிற எர்த்னா பயோஸ்பியர்னு சொல்லுவோமா. ஸோ எர்த்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம். இந்த லிவிங் ஆர்கானிசம் தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பிளான்ட், அனிமல் கிங்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து 5ஆக பிரிச்சிருக்காரு R.H. விட்டேக்கர். இவர் இந்த 5ஆக பிரிச்சதில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மொனீரான்னு ஒன்று பிரிச்சிருக்காரு. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு அண்டு அனிமேலியன்ட்டு. பேர்லேயே நமக்கு தெரியும், அனிமேலியன் அனிமல்ஸ் இருக்கிறது, பிளான்ட்னா பிளான்ட் இருக்கிறது, ஃபங்கன்னா ஃபங்கஸ் இருக்கிறது, புரோட்டிஸ்டானா யூனிசெல்லுலர் யூகேரியட்ஸ் இருக்கிறது, மொனீரானா யூனிசெல்லுலர் ப்ரோகேரியட்ஸ். இந்த யூனிசெல்லுலர், மல்டிசெல்லுலர், யூகேரியட், ப்ரோகேரியட்லாம் செல்லில் படிப்பீங்க. ஓகேங்களா. செல்லை வந்து 2ஆக பிரிக்கலாம், யூனிசெல்லுலார், இன்னொன்று மல்டி செல்லுலார். அதே மாதிரி அல்லது அதே செல்லை வந்து பேஸ்ட் அப்பான் த ஸ்ட்ரக்சர் உள்ளார என்ன இருக்கோ அதை பொறுத்து ப்ரோகேரியாட்ஸ், அப்புறம் யூகேரியாட்ஸ்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லிவிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது வாட் இஸ் லிவிங். லிவிங்கில் என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட டிஃபைனிங் கேரக்டர்ஸ் இருக்கணும் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிவிங் ஆர்கானிசம் மட்டும் பொருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லிவிங் ஆர்கானிசம்லையும் கான்சியஸ்னஸ்னு ஒன்று இருக்கும். கான்சியஸ்னஸ்னால் இப்போ நம்ம இதை சுற்றி என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது, சுற்றிலும் சரௌண்டிங் என்ன நடக்குதோ அதை பற்றி அதை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து அவேர்னஸ் ஆஃப் த சரௌண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் லிவிங் வேர்ல்டு. அதை பற்றி தெரியாது பிளான்ட்டுக்கெலாம், சுற்றியில் என்ன நடக்குது, எப்படி பிஹேவ் பண்ணாலும் எதுவுமே தெரியாது பிளான்ட்ஸுக்கு. சரி, பிளான்ட்ஸுக்குன்ற நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு. பிளான்ட் கூட கான்சியஸ்னஸ் இருக்குது. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து தெர்மோ சென்சிட்டிவ் பிளான்ட் இருக்குது, ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும், சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். மழை பெஞ்சா பிரிஸ்காக இருக்கும், லீவ்ஸ் வந்து சன்லைட் நோக்கி, அதாவது சன்லைட் நோக்கி ஷோ பண்ணும், அப்போ தான் வந்து பொட்டன்ஷியஸ் அதிகமாக நடக்காது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்குது. இதே நான் லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கு நோ கான்சியஸ்னஸ். அதாவது இப்போ ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல் வந்து வெளியில் மழை பெய்யுது, கல் நவுறணும், இது பண்ணணும், தண்ணி இருக்கிற இடத்துல நோக்கி அந்த கல் வேர் விட்டு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு அதுக்கு தேவையில்லை. ஆனால் பிளான்ட் பண்ணும், அனிமல் பண்ணும். ஸோ அதுதான் வந்து லிவிங் ஆர்கானிசம் நான் வந்து கரெக்டாக பிரிக்கிறது. அதுதான் டிஃபைனிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. டிஃபைன்னா இதை வச்சு இதை டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன் லிவிங் நான் அதாவது அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, க்ரோத், ரீப்ரொடக்ஷன், எபிலிட்டி அண்ட் டு செட்ஸ் என்விரான்மெண்ட், மவுண்ட் சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் டு யுவர் மைண்டு. நம்ம மைண்டில் என்ன யோசிக்கணுமோ அதை பண்ணுறது, இதெல்லாம் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பட் வந்து இது வந்து லிவிங் ஆர்கானிசம் மட்டும் கிடையாது, அதே நான் லிவிங்க்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிசம், எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட்டு, செல்ஃப் ஆர்கனைஸு, இன்ட்ராக்ட் பண்ணுறது, எமர்ஜென்சி. இதெல்லாம் வந்து லிவிங் ஆர்கானிசம் மட்டும் இருக்கா, நான் லிவிங் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் படிக்க போகிறது தான் இது, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்லாம் க்ரோ ஆகும். க்ரோத் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. க்ரோத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பரும் மாஸும் இன்க்ரீஸ் ஆகுறது. நம்பரும் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. மாஸ்னால் என்ன சொல்லுவீங்க, வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்னால் ஒரு செல் வந்து 2ஆக உடையிறது. அப்படி நம்பர் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் க்ரோத் ஆகும். இப்போ லிவிங் ஆர்கானிசம் க்ரோ ஆகுமா, நான் லிவிங் க்ரோ ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே க்ரோ ஆகும். மாஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நம்பரும் க்ரோ ஆகும். நான் லிவிங்கும் அதே தான் நடக்கும். அதாவது அதில் நம்பர் க்ரோ ஆகலைனாலும் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. எப்படி மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் சின்னதாக ஒரு மலை இருக்குன்னா அது மேலே வந்து கல், துகள்கள் பட்டு 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 லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய மாசு. இல்லைங்களா. இல்லை தூசி படிஞ்சு படிஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் க்ரோத்து அப்படிம்பாங்க. எக்ஸ்டர்னல் க்ரோத்து இதுதான் வந்து நான் லிவிங்கோடைய க்ரோத்து. இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆன் த சர்ஃபேஸ், இன்க்ரீஸ் இன் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆன் சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் லிவிங் எப்படி க்ரோ ஆகுன்னு தெரிஞ்சிட்டிங்களா. ஆனால் லிவிங் ஆர்கானிசம் எப்படி க்ரோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் மாஸ் எங்கே நடக்கும்னா இன்டர்னலில் தான்.
இன்க்ரீஸ் இன் மாஸ் எப்படி நடக்கும்? இன்டர்னல் க்ரோத், எக்ஸ்டர்னல் க்ரோத் இல்லை. மேலே ஒன்று படிஞ்சு நம்ம வளர போகிறது இல்லை. உள்ளார செல் மல்டிப்ளை ஆகிறதுனால தான் வளருது. இல்லை உள்ளார வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டோர் ஆகும் வேறு கிளைக்கோஜன் மாதிரி, அதனால தான் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, செல் டிவைட் ஆகாமல். ஸோ இன்டர்னல் க்ரோத் இதுதான் லிவிங் ஆர்கானிசம்ஸு. அதே வந்து நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? செல் டிவிஷனால் எல்லா லிவிங் ஆர்கானிசம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். யூனிசெல்லாரில் 1 2 உடையும், மல்டி செல்லாரில் நிறைய செல்ஸ் இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் இன் நம்பர் செல் டிவிஷனால் நடக்கும். இன்டர்னல் க்ரோத் அண்ட் செல் டிவிஷன். ஸோ இப்போ க்ரோத்தை வச்சு நம்ம ஒரு 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 பொருள் வந்து வளருது, அது வந்து கண்டிப்பாக லிவிங்காக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, நான் லிவிங்காக இருக்கும். ஏன்னா மேலே படிக்கிறத வச்சு இருக்கும். ஸோ இப்போ க்ரோத் வந்து நாட் ஏ டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதை வச்சு இதுதான் லிவிங் நான் லிவிங் சொல்ல முடியாது, பிரித்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து க்ரோத்தை வந்து எடுத்துக்க மாட்டோம், நான் லிவிங் நான் லிவிங் பிரித்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இன்டர்னல் க்ரோத் வந்து நம்ம செல் டிவிஷனால் நடக்கிறது, பிளான்ட் அனிமல் இது மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸில். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்விட்ரோ கல்ச்சர்ஸ், அதாவது டெஸ்ட் டியூப்பில் கல்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து செல்ஸை போட்டுட்டு அதில் வந்து நியூட்ரியன்ட் கொடுத்தாலும் க்ரோ ஆகும். ஓகேங்களா? செல் டிவிஷன் அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். அதே மாதிரி பிளான்ஸுக்கு க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். க்ரோத்னா மாஸில் வளர்றது, மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது க்ரோத்து. அதே மாதிரி நம்பர் ஆஃப் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதும் க்ரோத்து தான். ரீப்ரொடக்ஷன்னா ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் மட்டும்தான் இருக்கும், நான் லிவிங் இருக்காது. நாட் ப்ரெசன்ட் இன் நான் லிவிங். இது வந்து லிவிங்கில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் லிவிங்லேயே சிலதுக்கு இருக்காது. ஸோ அதை வச்சு ரீப்ரொடக்ஷன் பண்ணுங்க, அது லிவிங்கே நான் லிவிங் சொல்ல முடியாது. ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ க்ரோ இஃப் வி டேக் இன்க்ரீஸ் இன் மாடி இந்த கிரிட்டீரியா ஆஃப் க்ரோத். எக்ஸாம் மவுண்டெயின் போல்டர்ஸு சேண்டை வந்து வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். மேலே மண்ணை போட்டு கலந்தோம்னா அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல்னால் மேலே அக்யூமுலேட் ஆகிறது. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸில் க்ரோத் வந்து இன்சைடில் இருக்கிறது. ஸோ க்ரோத் வந்து கேனாட் பி டேக்கன் அஸ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு மட்டும்தான் இது லிவிங் நான் லிவிங் பிரிக்க முடியாது. பட் லிவிங்க்கு ஒரு ஃபீச்சர், ஒரு கேரக்டர், அதோட க்ரோத்துங்கிறது லிவிங்கோட கேரக்டர். ஆனால் க்ரோத் நடக்கிறது மட்டும்தான் லிவிங்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கேரக்டர், அது ஒரு கேரக்டர் தான். ஆனால் நான் லிவிங்க்கு நோ ரீப்ரொடக்ஷன், அது கன்ஃபார்ம் தெரியும். ஆனால் மல்டிசெல் ஆர்கானிசம்ஸில் லிவிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஜன், குழந்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இதில் என்ன இன்வெரிபிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரீப்ரொடக்ஷன் பொதுவாக செல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஏ செக்ஸுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம், பட் வந்து சேமாக தான் கிடைக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வேரியேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபங்கஸ் பிளான்ட் எல்லாமே மல்டிப்ளை ஆகுமா. இதில் வந்து எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூல்ஸ், ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ், அப்புறம் இன்ஃபர்டைல் ஹியூமன்ஸ், இவங்கெல்லாம் வந்து நோ ரீப்ரொடக்ஷன். இங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்காது, ப்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. அதனால் என்ன சொல்லலாம், ரீப்ரொடக்ஷனை வச்சு இவங்க லிவிங் நான் லிவிங் பிரிக்க முடியாது. ஏன்னா பாருங்கள், இவங்க லிவிங் ஆர்கானிசம் இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் நடக்கல, இதுதான் எக்ஸப்ஷன். ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ கேனாட் பி அன் ஆல் இன்க்ளூசிவ். எல்லாத்தையும் வச்சு எல்லாருமே லிவிங் ஆர்கானிசம் எல்லாருமே ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? பட் நோ நான் லிவிங் ஆர்கானிசம் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரெப்ளிகேட்டிங் பை இட் செல்ஃப். தானாகவே நான் லிவிங் ஆர்கானிசம் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப், அதாவது மெட்டபாலிசம்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் மட்டும் இருக்கிறது பொதுவாக. ஓகேங்களா? ஆனால் சில இப்போ டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம். ஓகேங்களா? அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கிடையாது, நான் லிவிங் கிடையாது. ஸோ மெட்டபாலிசம் கூட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் தான். அதாவது லிவிங் ஆர்கானிசம்குள்ளே நடக்கிறது தான் மெட்டபாலிசம். அது எங்கே நடக்குது, ஒரு செல்லுக்குள்ளே நடக்கும். ஓகேங்களா? அதே வெளியில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்லேயும் லேபரேட்டரிலையும் நடத்தலாம் அதே விஷயத்தை. ஓகேங்களா? அது கெமிக்கல், அது லிவிங் கிடையாது, நான் லிவிங் கிடையாது, வெளியில் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ மெட்டபாலிசம் இஸ் a defining feature of all living organisms without exception. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அது நடக்கும். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இன்விட்ரோ லேபில் நடக்கிறது ஆர் நாட் லிவிங் திங்ஸ். அது லிவிங் கிடையாது. பட் லிவிங் ரியாக்ஷன் தான், ஆனால் லிவிங் திங் கிடையாது. ஸோ அதை வச்சு லிவிங்கை நான் லிவிங்னு பிரிக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ டிஃபினிங் ஃபீச்சர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸில் ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷன். இப்போ மெட்டபாலிசம் நடக்குன்னா எங்கே நடக்கும், செல்ஸ் தான் நடக்கும். ஸோ செல்லுலர் ஆர்கனைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கும். ஓகேங்களா? செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப் ஃபார்ம். செல்லுலர் யூனிசெல்லார், ஒரு செல் உயிரி யூனிசெல்லார்னு சொல்லுவோம்.
அதே 2 செல் இருக்குன்னா மல்டி செல்லுலார்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய இருக்கிற செல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவோம், செல்ஸ் இருக்கும், அப்புறம் டிஷ்யூஸாக இருக்கும், நிறைய செல்ஸ் வந்து டிஷ்யூஸ் உருவாகும், அப்புறம் டிஷ்யூ ஆர்கனைசேஷன் இல்லை டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லை ஆர்கான் சொல்லலாம். அப்புறம் ஆர்கான்ஸ் நிறையா சேர்ந்து ஆர்கான் சிஸ்டமாக க்ரியேட் ஆகும். அதுதான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஓகேங்களா? அதான் ஒரு ஹியூமன் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஹியூமன்ஸ் நிறையா ஆர்கான் சிஸ்டம் இருக்கிறது அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து செல்லுலார் ஆர்கானிசம். இது லிவிங்க்கு மட்டும் தான் இருக்கும், நான் லிவிங்க்கு கிடையாது. அப்புறம் பாருங்க, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் வந்து நான் லிவிங்கில் கிடையாது. இப்போ செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஒன்று, இன்னொன்று மெட்டபாலிசம். ரெண்டு வந்து டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங்னு சொல்லிட்டோம். அப்போ அதை வச்சு லிவிங்காக நான் லிவிங்கான்னு பிரிக்கலாம். அதுதான் டிஃபைனிங் ஃபீச்சருக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னா அவேர் ஆஃப் த சரௌண்டிங்கில் என்ன நடக்குதோ அதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகிறது. இப்போ சரௌண்டிங்கில் வந்து வெயில் அடிக்குது, ட்ராட் வருது, பஞ்சம் வருது அப்படின்னா பிளான்ட் என்ன பண்ணும், சுருங்கிடும், காயும் செத்து போகும். ஆனால் கல் சுருங்கிடும், காயும் செத்து போகாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கான்சியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பீயிங்க்கு தான் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்குது. பிளான்ட் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட்டை பொறுத்து பிளான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும், வேரி ஆகும், வாட்டரு, டெம்பரேச்சரு, அதே மாதிரி பொல்யூட்டன்ஸு, அதர் ஆர்கன்ஸும் பக்கத்தில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ எல்லா ஆர்கன்ஸுமே ஃப்ரம் ப்ரோகேரியாட்டிக் லிவிங்லேருந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் யூகாரியோட்டிக்ஸ் மல்டிபிள் ஆர்கனிசம் எல்லாத்தையுமே சென்ஸ்னால் என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் ப்ரீடர்ஸ், போத் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நடக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்சியஸ்னஸ் இஸ் எ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ப்ராப்பர்ட்டி. அப்போ டிஃபைனிங் ஃபீச்சர் என்னென்ன பார்த்துருக்கோம், லிவிங்கு, சரி, மெட்டபாலிசம். டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் வந்து மெட்டபாலிசம், கான்சியஸ்னஸ், செல்லுலார் ஆர்கனைசேஷன். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து லிவிங்க்கும் லிவிங்கோட டிஃபைனிங் வச்சு பார்த்துருக்கோம். நான் லிவிங் பிரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ மீதிலாம் க்ரோத், ரீப்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் எதுவும் நடக்காது. க்ரோத் நடக்கும், பட் ரீப்ரொடக்ஷன் லிவிங் மியூல்ஸ் எதுவுமே நடக்காது. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நான் லிவிங்லேயும் நடக்கும் அதெல்லாம். ஓகேங்களா? ரீப்ரொடக்ஷன் நடக்காது, க்ரோத் நடக்கும், எக்ஸ்டர்னல் க்ரோத். நெக்ஸ்ட் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி அப்படின்னா, பயோனா லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. டைவர்சிட்டினா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் உலகத்தில் வந்து லிவிங் ஆர்கானிசம் இருக்கோ அதுதான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆன் எர்த் அப்ராக்சிமேட்லி 1.7 to 1.8 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா கிளைமேட் சேஞ்சால் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை இருக்குது. ஓகேங்களா? இப்போ பொதுவாக வந்து இவ்வளோ லிவிங் இருக்குன்னா அதை வந்து படிக்க முடியாது. இத்தனை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாமன்கிளேச்சர் பண்ணியிருப்பாங்க. நாமன்கிளேச்சர்னா நேமிங் பண்ணுறது. நேமிங் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. இந்த நேம்லாம் இப்போ டாக்லாம் டாக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ டாக் தூக்கிட்டு போய் அதை குதிரைன்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ டாகுன்னு சொன்னால் தான் நம்ம டாக் நிறைய வகையாக படிச்சு வச்சிருக்கோம். இத்தனை டாக் இருக்குது, இப்படி இருக்குது, டாக்னா இப்படி இருக்கணும், 4 கால் இருக்கணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டைப்ஸ், இப்படி தான் பிரிப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ டாக்னா இங்கிலீஷில் டாகுன்னு சொல்லுவோம், நாய் தமிழில் நாயின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொட்டானிக்கல் நேமை தனியாக சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பொட்டானிக்கல் நேம் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் மேங்கோவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மேங்கோன்னு சொல்லுவோமா, தமிழில் மாங்கான்னு சொல்லுவோமா, அங்கே பொட்டானிக்கல் நேம் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகேங்களா? மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஸோ இதுதான் மேங்கோடைய பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம் ஃபுல்லாக காமன். உலகத்தில் நீங்கள் எங்கே போய் அந்த மேங்கோ என்னென்ன பேர் வைக்க வகையாக லோக்கலில் கூப்பிட்டாலும் சரி, இந்த நேம் தான் காமன். இங்கிலீஷில் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகா தான் காமன். ஓகேங்களா? இது எங்கன்னா லாட்டினில் டெரைவ் பண்ணுறாங்க. அது நாமன்கிளேச்சர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு 3 பேர் வச்சாங்க, 3 பேர் கலந்த மாதிரி. இது 2 செட்டு. இது வந்து ஜீனஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜீனஸ் நேமு. இது ஸ்பீஷிஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 செட்டு வச்சுட்டு கர்னல்ஸ் லினியேஜ் தான் பைனாமல் நாமன்கிளேச்சர்னு சொல்லுவாங்க. பைனா 2 இருக்கிறது. அப்புறம் 3 செட் வச்சாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் செட் ஆகலை, நம்ம கன்வென்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இல்லை. அதனால் இதெல்லாம் முக்கியவாசி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ there is need to standardize the naming of living organisms. லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அது எதுக்கு யூஸ் ஆகும், ஐடென்டிஃபிகேஷனுக்கு, எஜுகேஷன் பர்பஸ்க்கு, ரிசர்ச் பர்பஸ்க்கு, அதை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நேமிங் பண்ணுறது அவசியம். அதை வந்து பிளான்ஸுக்கு அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், அது ஐசிபிஎன். ஓகேங்களா? அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர், ஐசிஇசட்ன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த இதுக்கு தான் நேமிங் பண்ணுறாங்க. அவங்க தான் கவர்ன் பண்ணுவாங்க எப்படிலாம் நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது பைனாமல் நாமன்கிளேச்சர். இந்த பைனாமல் நாமன்கிளேச்சர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கர்லஸ் லினேயஸ். ஓகேங்களா? ஸோ கர்லஸ் தான் கொடுத்துருந்தாரு.
கரோலஸ் லினேஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா. அவங்க தான் சொன்னது நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. 2 காம்போனன்ட் இருக்குது. ஜென்ரிக் நேம் ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஸ்பெசிஃபிக் எபித்தெட் செகண்ட் பார்ட்டு. ஸோ 2 இருக்கிறதுனால 2 காம்போனன்ட் இருக்கிறதுனால பைனாமியல். பைனா 2, நாமியல்னா நேம் பண்ணுறது, நாமன்கிளேச்சர். ஓகேங்களா. ஸோ இந்த நேமிங் சிஸ்டம் தான் கன்வீனியன்ட் ஆக்கினால நம்ம உலகத்து ஃபுல்லாக இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. மேங்கோ வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்கிறோம், மாங்கன்னு தமிழில் சொல்கிறோம். மேஞ்சிஃபரா இண்டிகான்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் நேமாக சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ மேஞ்சிஃபரா தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜீனஸ் நேமு. இண்டிகா தான் ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஜெனிரிக் நேம், ஸ்பெசிஃபிக் எபித்தெட்னு சொல்லிக்கலாம். இந்த யூனிவர்சல் ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி லாட்டினாக தான் இருக்கணும், அந்த மொழியில் தான் இருக்கணும். ஆர் ரிட்டன் இன் லாட்டிக்ஸ். மேஞ்சிஃபரா இண்டிகாங்கிறது லாட்டின்லேருந்து டெரைவ் பண்ணது தான், லாட்டின்லேருந்து வரது தான். தே ஆர் லாட்டினைஸ்ட் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் லாட்டின், அங்கேருந்து டெரைவ் பண்ணதாக இருக்கணும், எங்கே ஒரிஜினலாலும் சரி. ஓகேங்களா. இப்போ நீங்களே ஒரு பிளான்ட்டு, ஒரு அனிமலை பார்த்து நேம் வைக்கிறீங்கன்னா அது லாட்டின் டெரைவ்டு நேம் தான் இருக்கணும், தமிழ் டெரைவ்டு நேம்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு வேர்டு இந்த பயாலஜிக்கல் நேம் அப்படின்னா, பயாலஜிக்கல் ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்க பயாலஜிக்கல் நேம், அதாவது மேஞ்சிஃபரா இண்டிகா பயாலஜிக்கல் நேம் ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா கேப்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் வேர்டு ஜீனஸு, செகண்ட் வேர்டு ஸ்பீசியஸாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வேர்டு ஹேண்ட் ரிட்டனாக இருந்தால் அண்டர்லைன் பண்ணணும், ஆர் பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ்னால் லாட்டின் ஒரிஜினாக இருக்கணும். ஓகேங்களா. இட்டாலிக்ஸில் இருந்தால் இந்த ஃபஸ்ட் வேர்டு வந்து ஜீனஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், கேபிட்டலாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வேர்டு மேஞ்சிஃபெரா கேபிட்டலாக இருக்கணும். செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபரா இண்டிகா. இந்த மேஞ்சிஃபரா இண்டிகாவுடைய லெட்டர் பாருங்கள், இட்டாலிக்ஸில் இருக்குது, சாய்வா. இது பாருங்கள் நேராக இருக்குது. ஓகேங்களா. மேஞ்சிஃபரா இண்டிகா. இப்போ நம்ம கையில் எழுதணும்னா அது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல வழியே அண்டர்லைன் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஒரு பொட்டானிக்கல் நேம் இருக்குது. மேஞ்சிஃபரா இண்டிகா ஃபஸ்ட் வேர்டு வந்து கேப்ஸு ஆஃப் ஜெனரிக் நேமில், ஸ்பெசிஃபிக் நேமில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால். இது வந்து ஜீனஸ் நேம், ஜெனரிக் நேமு. இது ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபரா இண்டிகா பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, மேஞ்சிஃபரா இண்டிகா வந்து லினேஷ் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மேஞ்சிஃபரா இண்டிகா லின்னு எழுதிக்கலாம் கடைசியில். அவர் பேரோடைய ஷார்ட்கட் எழுதிக்கலாம் அவர் கண்டுபிடிச்சதுனால. ஓகேங்களா. ஸோ அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், யூனிவர்சல் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசமுமே படிக்க முடியாது எதுவுமே இல்லாமல். ஸோ அதனால் வெறும் நேமிங் மட்டும் வச்சு இத்தனை நேம் இருக்குன்னு சொல்லி மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் இத்தனை நேம் இருக்குது, அந்த கிளாஸிஃபிகேஷன் இத்தனை நேம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கிளாஸ், இப்போ ஏங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன், பிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன், சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏவில் இருக்க கிளாஸிஃபிகேஷன் எல்லாம் ஓடும், நடக்கலாம். ஓகேங்களா. மொட்டைல் ஆர் மூவிங் சொல்லலாம். ஓகேங்களா. மூவ்மெண்ட் இருக்கும். பியில் இருக்கிறதெல்லாம் மூவ்மெண்ட் கிடையாது. இப்போ சிவில் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லலாம், நான் லிவிங் சொல்லலாம், இல்லை அப்படிங்க லிவிங் தான் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்லாம் க்ரீனாக இருக்கலாம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது மாதிரி தான் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம க்ரீனாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா சி கிளாஸிஃபிகேஷனு, மூவ் ஆகிறதெல்லாம் பார்த்தா பி கிளாஸிஃபிகேஷனு, ஏ கிளாஸிஃபிகேஷனு மூவ் ஆகிறது மட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு பேசிக் சொல்கிறேன். இது மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் ரிசர்ச் பர்பஸ்க்கு நிறைய பர்பஸ்க்குலாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன் யூனிவர்சலாக இருக்கணும். யூனிவர்சல்னால் எர்த்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் ஒரே மாதிரி. ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் வச்சு எனி திங் இஸ் குரூப். எதை வேணால் குரூப் பண்ணி கன்வீனியன்ட் கேட்டகரியாக பிரிச்சுவாங்க. பேஸ்ட் ஆன் சம் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி கேரக்டர் வச்சு பிரிச்சுருவாங்க. இப்போ ஹியூமன்ஸ் என்ன சொல்லுவாங்க, 4 கால் கை இருக்குது, 2 கை இருக்கும், 2 காலம் இருக்கும், பேசுவாங்க, கான்சியஸ்னஸாக இருப்பாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க, கொஞ்சம் டெவலப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரெயின் வெல் டெவலப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே வந்து டாக்ஸ், கேட்ஸ்னால் பார்க்கிங்கு, மூவ்மெண்ட்டு, பெட்டாக யூஸ் ஆகலாம். கேட்ஸ், இன்செக்ட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஆர்த்ரோபாட்ஸு, ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும், மேலே ஒரு ஸ்கெல்டன் கோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ட் அனிமல்ஸ்னால் பிளான்ட்னா இம்மூவபிள், அப்படியே அமைதியாக இருக்கும், பச்சை கலர் இருக்கும், ஃபோட்டோசென்டிக்காக இருக்கும், பேசிக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் கிளாஸிஃபிகேஷன். பிளான்ட்டுக்கு அடியில் நல்லா பிளான்ட் வரும், அனிமல்ஸ் எல்லா அனிமலும் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பிரிக்கிறது கிளாஸிஃபிகேஷனில். நிறைய பேர் நிறைய வகையாக கிளாஸ் பண்ணுறாங்க. ஆர்ஹெச் விட்டேக்கர் தான் அடுத்த லெசனில் படிப்பீங்க. ஆர்ஹெச் விட்டேக்கர் தான் 5 கிளாஸிஃபை பண்ணார். ஓகேங்களா. அந்த கிளாஸிஃபிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க மட்டும் இந்த லெசனில் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போது இந்த டாக்ஸு, கேட்ஸ் இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி கேட்டகரிஸ் தான், தனித்தனியாக பிரிக்கிறது. பட்டு டாக் தனியாக பிரிச்சிடலாம், கேட் தனியாக பிரிச்சிடலாம், மேமல்ஸ் தனியாக பிரிக்கலாம், வீட்டு, ரைஸு, பிளான்ட்டு எதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்று சொல்கிறது தான் டாக்ஸா. டாக்ஸானா சும்மா வீட்டு எடுத்து ஏதோ ஒன்று. இப்போ ரைஸ் வெரைட்டிலாம் எடுத்தோம்னா அது ஒரு டாக்ஸா, பிளான்ட் வெரைட்டிலாம் எடுத்தால் அது ஒரு டாக்ஸா. ஒன்றை மட்டும் குறிக்கிறது, நம்ம பேசும்போது ஒன்றை மட்டும் குறிக்கிறது வந்து டாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூரலில் டாக்ஸான் அப்படின்னா அது சிங்குலர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு டாக்ஸான்னு சொல்கிறது பேசிக் யூனிட் தான். ரொம்ப லோ லெவலில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அது டாக்ஸான்னு சொல்லுவாங்க, பேசிக் யூனிட். அது ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு, செல்லோடைய ஸ்ட்ரக்சரு, டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதாவது டாக்ஸானமியில். ஓகேங்களா. டாக்ஸானமி எப்போ முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க தான். ஓகேங்களா.
ஸோ என்ன ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமியில் என்னென்ன பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன், அதுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், எப்படி எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணணும் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்புறம் கிளாசிஃபிகேஷன், அது எந்த கிளாஸ் வைக்கலையே பிசி அப்படி சொல்கிற மாதிரி இங்கே ஒரு நேம் வச்சுருப்பாங்க, பிளான்ட்டு அனிமலியா அப்படின்னு சொல்கிறது. அதில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நாமென்க்ளேச்சர், அதுக்கு ஒரு நேம் இருக்கிறது. இதெல்லாம் பண்ணுறது தான் டாக்ஸானமி. இதெல்லாம் பண்ணி வச்சது தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இப்போ இவ்வளோ கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இந்த இதுக்கெலாம் ஸ்டடி பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேங்களா? இந்த கர்லூஸ் நீஸ் புக்காக எழுதினார். அதாவது சிஸ்டமா நேச்சரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டிஸ்டமாக டிஃப்ரெண்ட்டாக பிரித்து நேச்சரில் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து ஒரு பப்ளிகேஷனாக கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன் அண்டு நாமென்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்ப்போம் நம்ம. எங்கள் டாக்ஸானமியில் 4 காம்பனண்ட் பார்த்துக்கோங்க. கேரக்டரைசேஷன், கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் வரிசையாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வர்றது டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ். கேட்டகரினா டாக்ஸானா நம்ம சிம்பிளாக வந்து ரைஸ், வீட் அப்படின்னு சொல்கிறது. டாக்ஸானமிக்கல் கேட்டகரினா ஒரு 9-7 கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா? அதை சொல்கிறது தான் டாக்ஸானமிக் கேட்டகரி. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி பார்ப்போம் கீழே, இதில் நம்ம கரெக்டாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டாக்ஸானமிக் கேட்டகரிலாம் ஹியரார்ச்சி ரெண்டுமே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸானா ஒன்றை குறிக்கிறது, ரைஸு, வீட்டு அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? அந்த டாக்ஸானமிக் கேட்டகரி தான் கிங்டம் ஒரு கேட்டகரி, ஃபைலம் ஆர் டிவிஷன் ஒரு கேட்டகரி, கிளாஸ் ஒரு கேட்டகரி, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் ஒரு ஸ்பீஸ் ஒரு கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இதே வந்து இந்த ஸ்பீசிஸ்க்குள்ளே ஒரு ஜீனஸு, ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு டாக்ஸான்னு சொல்லுவாங்க. பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஹியூமன்ஸ் வந்து ஒரு டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்பீசிஸை. ஸோ அதுதான் டாக்ஸான்னு சொல்கிறது. ஓகேங்களா? டாகெல்லாம் ஒரு டாக்ஸானு, வீட்லாம் ஒரு டாக்ஸானு, பிளான்ட்லாம் ஒரு டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். அதே டாக்ஸானமிக் கேட்டகரினா இங்கே இருக்கிறது மட்டும் குறிக்கிறது. கிங்டம்னா ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, ஃபைலம் ஆர் டிவிஷனா ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, கிளாஸ்னா ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்கிறது. டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி இதெல்லாம் எப்படி அரேஞ்சாக இருக்கிறதோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க இங்கே, டாக்ஸானமிக் ஹைரார்ச்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிக்சரை பார்த்துட்டு வந்து அப்புறம் படிப்போம். ஸோ இதுதான் டாக்ஸானமிக் ஹைரார்ச்சி. ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் தான், எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கிறது கிங்டம் தான். 5 கிங்டம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆர்ஹெச் விட்டேக்கர் சொன்ன மாதிரி 5 கிங்டம் தான் இருக்குது. யார் சொன்னது? ஆர்ஹெச் விட்டேக்கர் 5 கிங்டம் பிரிச்சிருந்தாரு. ஃபஸ்ட்டு மொனிரா கிங்டம், இதெல்லாம் யூனிசெல்லுலார் ப்ரோகேரியட்ஸ் இருக்கும். அது புரோட்டிஸ்டா. இந்த கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் படிப்போம். புரோட்டிஸ்டா, மொனிரா, புரோட்டிஸ்டா, அப்புறம் ஃபங்கை கிங்டமு, அப்புறம் பிளான்ட்டு, அப்புறம் அனிமல். இதுதான் கிங்டமில் 5 கிங்டம் இருக்குது. அந்த 5 கிங்டமில் பிரித்து ஒவ்வொரு கிங்டமும் நிறைய ஃபைலம் டிவிஷன் இருக்கும். ஒவ்வொரு ஃபைலம் டிவிஷன் நிறைய கிளாஸஸ் இருக்கும். அது கீழே நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். அது கீழே நிறைய ஃபேமிலி இருக்குது. அது கீழே ஜீனஸ் நிறையா இருக்கும். அது கீழே நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். இப்படி தான் பிரிச்சுப்பாங்க. ஸ்பீஷிஸ் கீழே பார்த்தீங்கன்னா வெரைட்டி சொல்லுவாங்க. வெரைட்டினா பிளான்ட்டில் சொல்கிறது, இந்த வெரைட்டி அந்த வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸில் ஐயரட்டு, அப்படி பொன்னி அப்படின்ட்டு. அப்புறம் கல்டிவார்னா எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறது. ஓகேங்களா? இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே வந்து ஸ்பீச் வரைக்கும் தான் வச்சுருக்காங்க என்சிஆர்டி புக்கில். ஸோ ஸ்பீச் வரைக்கும் கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபேமிலி, ஹோமோசப்பியன்ஸு, சாரி அந்த இப்போ வந்து அனிமல் கிங்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீஷஸ் ஹியூமன்ஸ் வருவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேன் எடுத்துருப்பாங்க, இந்த காமன் நேம். அவங்களோட பயாலஜிக்கல் நேம் ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இருக்கிற கேப்ஸ் இருக்காங்க, செகண்டில் வந்து ஸ்மால் இருக்காங்க, இட்டாலிக்ஸில் டைப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜீனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ, ஸ்பீஷஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்பியன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிடு, ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்ஸ்னு சொல்லுவாங்க. கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமாலியா. ஓகேங்களா? பாலூட்டிகள். ஃபைலம் ஆர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா கார்டேட்டா. கிங்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேலியா. இது புரிஞ்சுங்களா எப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் கிளாஸிஃபிகேஷன். இது மொத்தமாக இருக்கிறது டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி. இது மொத்தமாக படிக்கிறது. ஓகேங்களா? ஹவுஸ் ஃப்ளை. ஓகேங்களா? மஸ்கா டொமஸ்டிக்கா, பயாலஜிக்கல் நேமு, ஸ்பீஷீஸ் நேமு டொமஸ்டிக்கா. மஸ்கா ஜீனஸ் நேமு, ஃபேமிலி மஸ்கிடே, டிப்திரியா இன்செக்ட்ஸு, ஆர்டரு, இன்செக்டே கிளாஸு, ஆர்த்ரோபோடா வந்து அதனுடைய ஃபைலம் ஆர் டிவிஷனு. ஃபைலம்னு சொல்லுவாங்க. அனிமல்னா, டிவிஷன்னா பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறது. அனிமேலியாவிலேருந்து தான் வரும் இதுவும். ஓகேங்களா? அனிமேலியாவிலேருந்து தான் வரும். ஆஞ்சியோஸ்பெர்ம் இதெல்லாம் பிளான்டே கிங்டம்லேருந்து வருது. பிளான்ட் கிங்டம்ன்றது ஆஞ்சியோஸ்பெர்மே. அந்த ஆஞ்சியோஸ்பெர்மில் டைகாட்டிலிடன்னு பிரிச்சிருக்காங்க, மோனோகாட்டிலிடன்னு பிரிச்சிருக்காங்க. அதில் சாப்பிண்டேல்ஸ் ஃபேமிலி ஆர்டர் இருக்குது, போயல்ஸ் ஆர்டர் இருக்குது. போயல்ஸில் போயேசியா ஃபேமிலியில் ட்ரிட்டிகம் பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகம் ஈஸ்டம்னு ஒரு பேர் வச்சுருக்கிறது தான் வீட். இப்போ எப்படி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுனால. இப்படி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதே இந்த டைகாட்டிலிடனே சாப்பிண்டேல்ஸோடைய ஆர்டரில் ஃபேமிலி அனகார்டியேசியாவில் மேஞ்சிஃபெரா ஜீனஸில் இருக்கிறது மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஸ்பீஷிஸ் வந்து இண்டிகா. ஸோ இதுதான் மேங்கோன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதுதான் டாக்ஸானமிக் ஹைரார்ச்சின்னு சொல்கிறது. ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம ஜீனஸ் என்ன, ஸ்பீஷிஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம்.
சரி ஓகே. நம்ம வந்து டாக்ஸானமி என்ன டாக்ஸானமி கேட்டகரி என்ன, இப்போ ஸ்பீசிங்கிறது ஒரு டாக்ஸானமி கேட்டகரி. அந்த ஸ்பீசிஸில் ஹியூமன்ஸ்னு சொல்கிறது ஒரு டாக்ஸானு. இந்த எல்லாம் சேர்த்து சொல்கிறது டாக்ஸானமி ஹைரார்ச்சி. ஸோ டாக்ஸானமி ஸ்டடீஸில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ், அதாவது எல்லாமே சிமிலராக இருக்கிறது தான் ஸ்பீசிஸ். குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். பேசிக்காக ஹியூமன்லாம் ஒரு ஸ்பீசிஸ் செப்பியன்ஸில் போட்டால் ஹியூமன்லாம் ஃபண்டமெண்டலாக சேமாக இருப்பாங்க, பேசுவாங்க, கான்சியஸ்னாக இருப்பாங்க, வெல் டெவலப்டு பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்கிஷ் ஒன் ஸ்பீஷிஸ் ஃப்ரம் அதர் ஸ்பீஷிஸ், க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ். ஓகேங்களா? க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸோட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு வச்சுக்கோங்க. இது சோலனம் டியூபரோசம், பொட்டேட்டோ, பேந்த்ரா, லியோ, லயன் வச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் வந்து ஒரு ஸ்பீஷிஸ் சொல்லலாம். இண்டிகா ஸ்பீஷிஸ், டியூபரோசம் ஸ்பீஷிஸ், லியோன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட் சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் மேஞ்சிஃபெரா, சோலனம், பேந்தரா இதெல்லாம் ஜெனிரா. ஓகேங்களா? ஒரு ஸ்பீஷிஸ் என்னன்னு புரிஞ்சுட்டா, லியன்னா அனிமல், பொட்டேட்டோன்னா என்னது டியூபர். ஓகேங்களா? ஸ்டெம் டியூபர். இப்போ இதே மேஞ்சிஃபெரா இண்டிகானா அது வந்து ஒரு மேலே வளரக்கூடிய ஃப்ரூட். ஓகேங்களா? அந்த அந்த அது மாதிரி பேசிக்காக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ஓகே. அனதர் ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸான் கேட்டகரி. ஸோ ஒவ்வொரு ஜீனஸ்க்கும் வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது பேந்தரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் இருக்குது. டைகிரிஸ் சொல்லலாம். ஓகேங்களா? சோலனம் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் சோலனம் நைக்ரம், சோலனம் டியூபரோசம், சோலனம் மெலாஞ்சினா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீனுக்கு எபித்தட்டுக்கு நிறைய ஸ்பீஸ் இருக்குது. நைக்ரம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் பேந்தரோன்னு சொல்கிறது நம்ம லயனுக்கு பேந்தரோ லியோன்னு சொல்லுவோம். அதே பேந்தரா வச்சு நம்ம அது டைகர் சொன்னால் டைகர். ஓகேங்களா? இது லயனு, இது டைகர். ஓகேங்களா? இதே மாதிரி சொல்லணும் பார்ப்போம். இந்த பிளான்ட்டில் இந்த ஜீனஸில் நிறையா ஸ்பீசிஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நைக்ரம் சொல்லணும். நைக்ரம் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெலாஞ்சினா அப்படி சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டியூபரோசம், பொட்டேட்டோ. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேர் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சொல்லணும் மட்டுமே இந்த ஒரு ஜீனஸை வச்சுக்கிட்டு நிறைய ஸ்பீஸ் சொல்லலாம். அப்போ ஒரு ஜீனஸ்க்குள்ளே நிறைய ஸ்பீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிலாங்ஸ் டு த ஸ்பீசியஸ் சேப்பியன்ஸ். இட்ஸ் குரூப்ட் இன் த ஜீனஸ் ஹோமோ. ஓகேங்களா? ஸோ அதனால் சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த ஸ்பீசிஸில் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும் கம்பேர் டு ஜீனஸ். ஜீனஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். இப்போ நிறைய ஸ்பீசிஸ் சேர்த்து வச்சோம்னா அது ஜீனஸ். அதே நிறைய ஜீனஸ் சேர்த்து வச்சோம்னா அது ஃபேமிலி. அதே மாதிரி தான் மேலே வரைக்கும் போயிட்டுருக்கும் இந்த வரைக்கும். which has more characters in common compared to species. ஸ்பீஷிஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? அதர் ஜெனரா கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? அப்போ ஸ்பீஷிஸில் கம்மி கேரக்டர் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹியூமன்னா கொஞ்சம் கேரக்டர் தான் இருக்கும். அதே மாதிரி ஜீனஸ் பண்ணோம்னா ஹியூமன், ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தரோ எடுத்துக்கலாம். பேந்தரோவில் லியோவில் எப்படி லியோ லயனுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே வந்து இப்போ நம்ம பேந்தரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேந்தரோவில் லயன் இருக்குது, டைகர் இருக்குது. அப்போ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதுதான் ஜீனஸ். ஓகேங்களா? ஸோ அக்ரிகேஷன் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம். ஜீனஸ் அக்ரிகேட்னா கூட்டி வைக்கிறது, க்ளோஸ் ரிலேட்டட்னா க்ளோஸ். இப்போ லயனும் டைகரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பிரிச்சு வைக்கலாம். கம்பேர் டு பிளான்ட் வேறு மாதிரி இருக்கும், லயன் வேறு மாதிரி இருக்கும். அதனால் லயன் டைகர் நாளுக்காக நடக்கிறது, கார்னிவோர்ஸு வேட்டை எடுத்தால் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜீனஸில் ஒரே வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, பிரிஞ்சால் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சோலனம்ல வருது. ஓகேங்களா? சோலனம் மெலாஞ்சினா பிரிஞ்சால், சோலனம் டியூபரோசம்னா பொட்டேட்டோ. ஓகேங்களா? பேந்த்ரோ லயனு, பார்டஸ், பேந்த்ரோ பார்டஸ், லியோபார்டு, பேந்த்ரோ டைகர் இதெல்லாம் வந்து ஒரே ஜீனஸில் வருது. ஓகேங்களா? எல்லாம் காமன் ஃபீச்சர் இருக்குது. அதெல்லாம் பேந்த்ரோவில் தான் ஒரே ஜீனஸில் வருது. ஸோ இந்த ஜீனஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அனதர் ஜீனஸ். எக்ஸாம்பிள் ஃபெலிஸ், விச் இன்க்ளூட்ஸ் கேட்ஸ். ஃபெலிஸ்னா கேட்ஸு, டாக்ஸு அப்படின்னு போடுறது. கேட் இஸ் டாக், அப்படி கேட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. பேந்த்ரானா பார்டஸு, லியோ, டைகர்ஸ் போட்டு அப்படி பிரிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. அதாவது நிறைய ஜெனிரா சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஸ்டில் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அஸ் கம்பேர் டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ்னால் அதாவது ஜீனஸோட சிமிலர் கேரக்டர் கம்மியாக இருக்கும் ஃபேமிலிக்கு. இப்போ நம்ம டொமஸ்டிக் அனிமல்னால் கேட்ஸு, டாக்ஸ்ன்னு சொல்கிறது அதெல்லாம் ஒரு ஜீனஸ் ஃபெலிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பேந்தராங்கிறது பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக்காக வளர்க்குறாங்க, அது கார்னிவோர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துறது ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் லயன், டைகர், லியோபார்ட் புட் அலாங் வித் ஜீனஸ் கேட்டிஸ் இன் ஃபெலிடே. அப்போ ஃபெலிடே கம்பேர் பண்ணும்போது சிமிலர் கேரக்டர் கம்மியாகிடுச்சு. இப்போ இந்த ஃபிலிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே சிமிலர் கேரக்டர் நிறையா இருக்குது. அதாவது சேம் கேரக்டர் நிறையா இருக்குது. பேந்தரா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே சேம் கேரக்டர் நிறையா இருக்குது. ஆனால் ஃபெலிடேவை கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம லயனையும் கேட்டையும் தூக்கி ஒரே இடத்துல வைக்கிறோம். அப்போ சிமிலர் கேரக்டர் கம்மியாகிடுச்சு. அதனால தான் பாருங்கள்
சிமிலர் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ஆர் கம்பேர்ட் டு ஜீனஸ் ஸ்பீசிஸ் கம்மியாச்சு. அப்போ ஸ்பீசியஸ்க்கு அதிகமான சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா சேம் கேரக்டர் இருக்கிறது ஸ்பீசிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அப்படியே கீழே வந்து கிங்டம் கிங்டம்க்கு வர எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும் அடுக்கடுக்க. ஓகேங்களா? ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் டைக்கு ஒன்றா வைக்கிறது தான் ஜீனஸ். நிறையா ஜீனஸ் சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் ஃபேமிலி. அப்போ சிமிலாரிட்டிஸ் சேம் கேரக்டர்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டர்ஸ் அந்த பேஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ்க்கு ஃபேமிலிஸை பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸில் சோலனம், பெட்டூனியா, டத்துரா இதை மூணு சேர்த்து சோலனாசி வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோலனம்னா நம்ம சாப்பிடக்கூடியது, டத்துராலாம் சாப்பிடக்கூடியது. ஓகேங்களா? பாய்சன்ஸ் கொஞ்சம் லைட்டாக. ஓகேங்களா? ஸோ அதான் சோலனைஸில் இருக்கிறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் சிமிலாரிட்டிஸ் கம்மியாகுது, சிமிலர் கேரக்டர் கம்மியாகுது, டிஃப்ரென்சஸ் அதிகமாகுது. இப்போ அனிமல்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஜீனஸ் பேந்தர் எடுத்துக்கோங்க. அதில் லயன், டைகர், லியோபர்ட் இதையும் ஃபீலிஸ், கேட்டிஸ், டாக்ஸ் எல்லாம் சுற்றி ஒன்றா வைக்கிறாங்க. ஸோ அது வந்து சிமிலாரிட்டிஸ் கம்மியாகுது. ஓகேங்களா? If you observe the features of cat and a dog, you will find some similarities and some differences as well. அதே மாதிரி சம் சிமிலாரிட்டி இருக்கும், டிஃப்ரென்ஸும் சில இதாக இருக்கும். பட் வந்து 2 ஃபேமிலி எடுத்துக்கோங்க, பெலிடே அண்ட் கேனிடே. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டு தான். ஃபெலிடேல தான் கேட் இருக்குது. நான் முன்ன ஃபெலிடேலே வந்து டாக் இருக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, ஃபெலிடேலாம் கேட் இருக்குது, கேனிடேல தான் டாக் இருக்குது. ஓகேங்களா? இது 2 பிரித்து பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே ஃபெல்டே மட்டும் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் சேம் கேரக்டர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டர்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஃபேமிலி ட்ரீக்கு ஒரு இடத்துல வைக்கிறதா ஆர்டர்னு சொல்லுவாங்க. கேட்டகரிஸ் லைக் ஸ்பீசிஸ், ஜீனஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸை பொறுத்து இருக்குது. ஜென்ரலி ஆர்டர் அந்த ஹையர் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் இத்தனை கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் தூக்கி போடுங்க, இத்தனை கேரக்டர்னு அந்த ஆர்டரில் வைங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆர்டர் தான் ஹையர் கேட்டகரி. அதுதான் நிறைய அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ். இப்போ ஒரு ஆர்டர்னால் அது கீழே வந்து நிறைய ஃபேமிலி இருக்கும். ஃபேமிலி 1, ஃபேமிலி 2, ஃபேமிலி 3 அப்படின்னு நிறையா இருக்கும். இல்லை, இதில் வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் என்ன ஆகும், சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கும் காஸ் கம்பேர் டு ஜீனிரா, இன்க்ளூடிங் இன் ஃபேமிலி ஜெனிரா, ஃபீஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது ஆர்டருக்கு சிமிலர் கேரக்டர்ஸ் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிளான்ட் ஃபேமிலிஸ், கன்வலோரேசியே, சொலனேசியே அதெல்லாம் வந்து ஒரே ஆர்டரில் வச்சுருக்காங்க. 2-3 ஃபேமிலிஸ் வந்து பாலிமர்ஸ் ஒரே ஆர்டரில் வச்சுருக்காங்க. பேஸ்ட் அப்பான் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், அந்த பூ எப்படி இருக்கோ அதை பொறுத்து வெரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவோரா, இன்க்ளூஸ். அந்த கார்னிவோராங்கிறது ஒரு ஆர்டர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீல்டே, கேனிடே இதெல்லாம் இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். அதாவது நிறைய ஆர்டர் சேர்த்து ஒரு இடத்துல வச்சோம்னா கிளாஸஸ். அப்போ ஒரு கிளாஸில் நிறைய ஆர்டர் இருக்கும். ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3 சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டாங்கிறது மங்கி, கொரில்லா, ஜிப்பான் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ப்ரைமேட்டானா ப்ரைமேட்ஸு, பாலூட்டிகள் வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மங்கி, கொரில்லா, ஜிப்பான்ஸு இதெல்லாம் வந்துருக்கும். மெமாலியாவில் அலாங் வித் ஆர்டர் கார்னிவோரான்னு சேர்த்து தான் டைகரு, கேட்டு, டாகு இதை சொல்லலாம். ஸோ மெமாலியா அதர் ஆர்டர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைலம்னா நிறைய ஆர்டர் சேர்த்து வைக்கிறது தான் ஒரு ஃபைலம்னு சொல்லலாம். ஃபைலம்னா கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷு, ஆம்பிபியனு, ரெப்டைலு, பேர்ட்ஸு, மேமல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபைலம்னு சொல்கிறது. இதாவது ஃபைலம். ஓகேங்களா? அதாவது கார்டேட்டா, முதுகெலும்பு இல்லாதது அனிமலை பிரிக்கிறோம்ல அது. இதெல்லாம் காமன் கேரக்டர்ஸ் தான். பெர்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு, முதுகெலும்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த முதுகெலும்பு நடுவில் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறது, ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கார்டேட்டா முதுகெலும்பு உடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபைலம் சொல்லுவாங்க. அந்த ஃபைலம் 2 ஃபைலம் 3 ஃபைலம் முதுகெலும்பு இருக்கிறது இல்லாத 2 சேர்த்து வைக்கிறது தான் அனிமல் கிங்டம். ஓகேங்களா? ஸோ ஆல் அனிமல் கிங்டம்ஸ் பிலாங்ஸ் டு வேரியஸ் ஃபைலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரே கிங்டம் அனிமலியில் வந்துடும். ஓகேங்களா? பிளான்ட்டில் நிறைய ஃபைலம் டிவிஷன் இருக்குது, ஆனால் எல்லாம் சேர்த்து ஒரே பிளான்ட்னு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனையும் என்சைட் லைன் பேஸில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே போகும்போது நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ்லேருந்து கிங்டம் போகும்போது காமன் கேரக்டர் குறையும், டிக்ரீஸிங் ஆகும். ஏன்னா ஸ்பீஷீஸில் ஹியூமன் ஒரு ஸ்பீஷீஸ்னால் எல்லாருமே சேமாக இருக்கும். ஆனால் கிங்டம் அனிமலுக்குள்ளே மேமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ சிமிலர் கேரக்டர் டிஃப்ரெண்ட் கம்மியாகும். ஓகேங்களா? லோயர் டாக்ஸ்னால் ஒரு ஸ்பீஷ் எடுத்துப்போம், இல்லை ஒரு ஜீனஸ் எடுத்துப்போம். கம்பேர் டு கிங்டம், அங்கே மோர் ஆர் த கேரக்டர்ஸ் தட் மெம்பர்ஸ் வித் இந்த டாக்ஸஸ் ஷேர். அப்படின்னா சிமிலர் கேரக்டர் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், ஹையர் த கேட்டகரி, கிங்டம் ஹையர் த கேட்டகரி. அப்போ கிரேட்டர் இஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் டிட்டர்மைன் த ரிலேஷன்ஸ் டு அதர் டாக்ஸ் அட் த சேம் லெவல். இப்போ கிங்டம்னா இப்போ பிளான்ட் கிங்டம் இருக்குது, அனிமல் கிங்டம் இருக்குது. இப்போ அனிமல் கிங்டம் பிளான்ட்டையும் ரிலேட் பண்ண முடியாது, டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அது வந்து சேம் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதே ஒரு ஜீனஸ் ஸ்பீஷ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ எக்ஸாம்பிள் கொரில்லா, சிம்பான்சி ப்ளஸ் ஹியூமன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜீனஸில் வச்சுருந்தா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஒரே ஜீனஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் தான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி நான் பார்த்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் எய்ட்ஸ். டாக்ஸானமிக் எய்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்ஸானமிக்கில் நம்ம பிரித்தோமா அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் என்ன ஹெல்ப்பாக இருக்குது. எய்ட்ஸ்னா உதவியாக இருக்கிறது. டாக்ஸானமிக் இதெல்லாம் உதவியாக இருக்கும், அதை பற்றி படிக்கிறது தான் டாக்ஸானமிக் எய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் வேரியஸ் பிளான்ட் அனிமல்லாம் பிரித்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி எல்லாம் நிறைய இடத்துல நம்ம படிக்கிறதுக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இடத்துக்கு ரிசர்ச் பண்ணுறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதுதான் டாக்ஸானமி, அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அதை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டாக்ஸானமிக் எய்ட்ஸ். அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷீட் இருக்குன்னா ஒரு ட்ரைடு பிளான்ட்டை, ஒரு பிளான்ட்டை ஸ்பெசிமென் எடுத்து எல்லா பிளான்ட்டையுமே வச்சுருப்பாங்க ஹெர்பேரியத்தில். அதாவது ஹெர்பேரியம்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ். பிளான்ட் ஸ்பெசிமென்னா ஒரு லீஃபோ ஒரு ட்விக்னா ஒரு கொத்து ஆஃப் ஃப்ரூட்ஸோ, அப்புறம் ஸ்டெம்மோ, அது மாதிரி இருக்கிறது தான் ஸ்டோர் ஆஃப் பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ். அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது, ட்ரைடு அப்புறம் ப்ரெஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஷீட்டில். இந்த ஷீட்டு, இந்த ஷீட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து காமன் நேம் அதெல்லாம் எழுதணும், இங்கே கீழே விட்டுருப்பாங்க, அதை சொல்கிறேன். இப்போ அந்த பிளான்ட் வந்து இப்படி வச்சுக்கலாம், இப்படி ஒரு லீவ் வச்சுக்கலாம். ஸோ லீவ்ஸை ட்ரை பண்ணி காய வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுனா இந்த லீவ்ஸ் தூக்கி இப்போ மேலே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, இன்னொரு லீவ்ஸ் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட ஈரப்பதெல்லாம் அங்கே உறிஞ்சிக்கும். ஸோ அப்புறம் ஃபங்கிசைட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபங்கிசைட்ஸ்னால் ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல், பூஞ்செல்லாம் அட்டாக் ஆகக்கூடாது, அதுக்கெல்லாம் ஃபங்கிசைட்ஸு அப்படிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வைக்கணும், இல்லை நம்ம வேஸ்ட்டாக போய்டும். ஓகேங்களா? ஃபங்கிசைட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சைஸோட ஷீட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது இந்த ஈரப்பதம் அங்கே போய்க்கும். வெளியில் போய் சன்னில் காய வச்சு தான் உதிர்ந்து போயிடும். அதனால் இப்படி போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி காய வைக்கிறோம், ட்ரை பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்புறம் ப்ரெஷர்ட் ஆன் ஷீட் வச்சு ப்ரெஷர் பண்ணுறேன், பேஸ்ட் போட்டு ஒட்டி வைக்கிறேன். அதாவது செல்டை போட்டு கூட வைக்கலாம் நீங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா, இப்படி தூக்கிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஹெர்பேரியம் வச்சோம்னா யாராச்சும் குழந்தைங்கலாம் வந்து பார்க்கறதுக்கு இந்த பிளான்ட் அழிஞ்சு போனாலும் இந்த பிளான்ட் இருந்துச்சு, அந்த பிளான்ட் இருந்துச்சு, இப்படிலாம் பிரிச்சு வைக்கலாம்னு பார்க்கலாம். இல்லை ஒரே இடத்துல எல்லா பிளான்ட்டையும் வைக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஹெர்பேரியம்னு சொல்லுவாங்க. ஃபர்தர் இந்த ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்சு. இந்த ஷீட்ஸில் எங்கே என்ன பண்ணுறாங்க, அரேஞ்ச் அக்கார்டிங் டு யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிளான்ட்டேல டிஃப்ரெண்ட் ஆர்டர், டிஃப்ரெண்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஸ்பீஷீஸாக பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் அலாங் வித் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹெர்பேரியம்ஸ் பிகம் ஏ ஸ்டோர் ஹவுஸில் வைப்பாங்க. அதாவது ரெபாசிட்டரினா ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் ஃபியூச்சர் யூஸ்க்கு. இந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸ் வந்து ஒரு லேபிள் இருக்கும், அந்த கீழே ஒரு பாக்ஸ் ஒன்றுலாம் அது ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் என்ன கலெக்ட் பண்ணாங்க, எந்த பிளேஸில் கலெக்ட் பண்ணாங்க, இதான் தேவை. இங்கிலீஷ் நேம் என்ன, அதோட லோக்கல் என்ன நேம் சொன்னாங்க, பொட்டானிக்கல் நேம் அதாவது சயின்டிஃபிக் நேம் என்ன, அப்புறம் ஃபேமிலி என்ன, கலெக்டர் யார் கலெக்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹெர்பேரியம் தான் வந்து குயிக் ரெஃபரல் சிஸ்டம், ரெஃபர் பண்ணிக்கலாம். பெரிய டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஹெர்பேரியம் ஸ்டோர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபங்கிசைட்ஸ் கொடுத்து அப்பப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்களா, இந்த பிளான்ட் லீஃப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நேம் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே தான் நான் சொல்கிறது, இந்த நேமு, டேட்டு ஆஃப் கலெக்ஷனு, கலெக்டர் நேமு, அப்புறம் அதே மாதிரி தான் அந்த டேட் ஆஃப் கலெக்ஷனு, பொட்டானிக்கல் நேமு, லோக்கல் நேம் இதெல்லாம் இங்கே எழுதிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹெர்பேரியம். அது பார்த்துக்கோங்க இந்த லெட்ரு. ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென் தட் ட்ரைடு, ப்ரெஸ்டு அண்ட் ப்ரிசர்வ்டு. ஓகேங்களா? இது முக்கியம். இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் கார்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் பிளான்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு. அது பொட்டானிக்கல் கார்டன் என்னது, ஒரு பிளான்ட் எங்கேயோ இருக்கும், அது எல்லா பிளான்ட்டும் ஒரே இடத்துல வைக்கிறது கார்டன். அதை வந்து நம்ம ஒரு பார்க்காக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பெரிய இதை வச்சு நிறைய ஸ்பீஸ் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லிவிங் பிளான்ட்டிங்க அங்கே ஹெர்பேரியம்னா செத்து போனது டெட் பிளான்ட்ஸு, இங்கே உயிரோடு இருக்கிற பிளான்ட்ஸ் லிவிங் பிளான்ட்ஸை ரெஃபரன்ஸுக்கு வளர்ப்பாங்க. இங்கே ஃபுல்லாக மெடிசனல் பிளான்ட்ஸ் வளர்க்குறது, இங்கே ஃபுல்லாக ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அழகு தாவரங்கள் வளர்க்குறது, அது கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிளான்ட்ஸ், காட்டன் அது மாதிரி வளர்க்குறது, அப்புறம் ரைஸ் வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல வளர்க்குறது, அதுதான் கார்டன். ரைஸ் இதெல்லாம் வளர்க்க மாட்டாங்க, மெயினாக இதுதான் வளர்ப்பாங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் எல்லா ஸ்பீஸையும் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ ஓகேங்களா? இதுதான் கார்டன்ஸ். யூஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸஸ், படிக்கிறதுக்கு பொட்டானிக்கல் சயின்டிஃபிக் நேம் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் பெருசு, இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுரா இந்தியாவில் இருக்கிறது, நெக்ஸ்ட் நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோவில் இருக்கிறது, இதெல்லாம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசியம். ஸோ மியூசியம் வந்து பயாலஜிக்கல் மியூசியம்ஸ் ஜெனரலி செட்டப் இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தான் மியூசியம் வைப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மியூசியம் வச்சுருப்பாங்க, காலேஜ், ஸ்கூலில்.
ஸோ அந்த மியூசியம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ்டு பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமல் ஸ்பெசிமென்ஸ் இருக்கலாம், எல்லாம் டெட்டு தான். ஓகேங்களா, ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸு, அனிமல் ஸ்பெசிமென்ஸ் இதுன்னு சொல்லி காமிச்சு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ ஸ்பெசிமென்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு இந்த கண்டெய்னர் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஸ்பெசிமென்ஸ் ஆர் ஜார்ஸில். நம்ம ஃபார்மலின் ஊற்றி ஒரு ஆர்கானில் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஒரு ஜார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மலின் ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஒரு ஆர்கன்ஸ். ஓகேங்களா, பிளான்ட் அனிமல் ஸ்பெசிமென் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஸ்பெசிமென்ஸ், இன்செக்ட்ஸ் வந்து இன்செக்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், இன்செக்ட்ஸை ட்ரை பண்ணி பின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அது கீழே நேம்லாம் எழுதியிருப்பாங்க கண்ணாடி பாக்ஸில். அப்புறம் பாருங்கள், கலெக்டிங், கில்லிங், பின்னிங். ஓகேங்களா, லார்ஜ் அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ், மேமல்ஸ்லாம் பார்த்தா ஸ்கெல்டன் ஸ்டஃப் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபார்மலினில், இல்லை ஸ்கெல்டனில் வச்சுருப்பாங்க. மியூசியஸ் ஸ்கெல்டன்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்னால் நீங்கள் வண்டலூர் ஜூ அது மாதிரி சின்ன சின்ன ஜூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜூஸ் தான் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஓகேங்களா, ஜூஸ்னால் என்னென்னா உயிரோடு இருக்க பிளான்ட் வைக்கிறது, உயிரோடு இருக்கிற அனிமல் வைக்கிறது, உயிரோடு இருக்கிற பிளான்ட் வச்சு பொட்டானிக்கல் கார்டன். ஸோ அதில் வைல்டு அனிமல்ஸ்லாம் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ஸ் வேலி போட்டு அதையும் பாதுகாத்து ஹியூமன் கேரில் வச்சுருக்கிறது தான் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறதா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து யூஸ்ஃபுல் தான் வளர்க்குறதுக்கு. ஓகேங்களா, சில்ட்ரன் லவ் விசிட்டிங் ஜூஸ், காமன்லி கால்டு ஜூஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ, இதான் லாஸ்ட் பார்ட்டு. கீன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து 2 ஃபேமிலி பிரிக்கிறது கீ சொல்லலாம். ஓகேங்களா, 2 ஜெனினாவை பிரிக்கிறது கீ சொல்லலாம். கீங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் லீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சாப்பிட்ற பொருள் வந்து மற்றதை சாப்பிட்றது, தானாக சாப்பிட்றது ஆட்டோட்ராபிக். இதே மற்றதை சாப்பிட்றது ஹெட்ரோட்ராபிக்னு வச்சுக்கோங்க, மற்ற எந்த வழியில் சாப்பிட்றது. இப்போ ஆட்டோட்ராபிக்னா க்ரீன் பிளான்ட் சொல்லாமல் சில க்ரீன் பிளான்ட்ஸு, அதே ஹெட்ரோட்ராபிக்னா அனிமல்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, இப்படி வச்சு பிரிக்கிறது தான் இந்த டிஃப்ரென்ஸு, கான்ட்ராஸ்டிங் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கீ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டாக்ஸானமிக்கல் எய்டுனா டாக்ஸானமி பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எதுக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் அனிமல் பேஸ்ட் ஆன் சிமிலர் கேரக்டர், டிஃப்ரெண்ட் கேரக்டரை வச்சு பிரிக்கிறது. இந்த கீ ஆல்சோ பேஸ்ட் ஆன் கான்ட்ராஸ்ட்னா ஆப்போசிட் கேரக்டர், ஜெனரலி இன் பேர், ஒரு பேர் சொல்கிறது, அதாவது கப்புலட். இப்போ ஆட்டோட்ராபிக், இப்போ நியூட்ரியன்ட்டில் ஆட்டோட்ராபிக் எக்ஸெப்ட் சொல்லணும். ஆட்டோட்ராபிக்கில் எஸ் ஆர் நோ. அப்போ ஒரு கொஷின் இருக்கும், ஆட்டோட்ராபிக்காக எஸ் ஆர் நோன்னு சொன்னால் கண்டிப்பாக இது பிளான்ட்டை தவிர, அதாவது பிளான்ட்டாக இருக்கிறது கம்மி. ஓகேங்களா, அனிமல்ஸ்னு சொல்லலாம், ஈஸியாக அது அனிமலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லோக்கோமோஷனுங்கிறது ஒரு கீயை வச்சுக்கோங்க. அந்த லோக்கோமோஷன் கீழே எஸ் ஆர் நோன்னு வச்சுக்கோங்க. அப்போ எஸ்ன்னா அது லோக்கோமோஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் சொல்லலாம், இல்லை சில லோயர் யூனிவர்சல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, சின்ன மூவ்மெண்ட் தான். பெரிய மூவ்மெண்ட் ஓடுறது ஓடிறது பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷன் அனிமல்ஸாக தான் இருக்கும். அப்போ கிங்டம் அனிமல்னு பிரிச்சிடலாமா? அப்போ கிங்டம் அனிமலையும் பிளான்ட்டையும் பிரிக்கிறது லோக்கோமோஷன் வச்சு எஸ்ஆர் நோன்னு பிரிச்சிடலாம். அதுதான் வந்து கப்லெட், பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். எஸ் நோவும் ஆப்போசிட் கேரக்டர். இட் ரெப்ரசன்ட்ஸ் சாய்ஸ் மேட் பிட்வீன் 2 ஆப்போசிட் ஆப்ஷன். இதுதான் எக்ஸாம்பிள். திஸ் ரிசல்ட்ஸ் இன் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன்று வச்சு அக்செப்ட் பண்ணலாம். இப்போ அனிமல்லையும் பிளான்ட்டையும் கம்பேர் பண்ணிட்டு எஸ்ன்னு சொன்னால் அது அனிமல்னு எடுத்துக்கலாம், நோன்னு சொன்னால் அது பிளான்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதான் ஒன்லி ஒன்று எடுத்துக்கிட்டு இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணுறது. ஈச் ஸ்டேட்மெண்ட் இந்த கீ இஸ் கால்டு லீடு. ஒரு ஸ்டேட், இப்போ நம்ம வந்து இது லோக்கோமோஷன் இருக்குது இல்லைன்னு சொல்கிறது தான் லீடு. இதை வச்சு தான் அடுத்தடுத்து கொண்டு போவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செப்பரேட், இதெல்லாம் புரியுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். செப்பரேட் டாக்ஸானமிக் கீஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் ஈச் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லோக்கோமோஷன் வச்சு நம்ம போயிட்டு ஸ்பீசிஸ் பிரிக்க முடியாது. ஒரே ஸ்பீசிஸ் ஹியூமன் லோக்கோமோட்டரி மூவ் பண்ணும், சிம்பான்சி மூவ் பண்ணும். ஓகேங்களா, அதை ஸ்பீசிஸ் பிரிக்க முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தேவை. இப்போ சிம்பான்சி ஹியூமன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாடி ஃபுல்லாக ஹேர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ பாடி ஃபுல்லாக ஹேர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் பேச முடியாது, அது கன்வர்சேஷன் வித் வெர்பல் லாங்குவேஜ் கிடையாது, நம்மளுக்கு வெர்பல் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கீ இருக்கும். ஓகேங்களா, ஜீனஸ் ஸ்பீசிஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. இந்த கீ தான் அனாலிட்டிக்னா இருக்கா இல்லையான்னு சொல்லி படிக்கிறது தான், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரா மேனுவல்ஸு, மோனோகிராஃப்ஸு, கேட்டலாக்ஸ் சொல்லுவாங்க. கேட்டலாக்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கேட்டலாக் மாதிரி வைக்கிறது தான், காமன் மீனிங் தான். மோனோகிராஃப்னா ஒரு டாக்ஸனை பற்றி குறிக்கிறது தான் மோனோகிராஃப் கண்டைன் இன்ஃபர்மேஷன் ஆன் ஒன்லி ஒன் டாக்ஸான், எனி ஒன் டாக்ஸ். ஜீனஸை பற்றி ஒரு வகையாக எழுதிருந்தீங்க, ஹியூமன் பற்றி ஒரு வகையாக எழுதியிருக்காங்க அப்படின்னா அது பேர் மோனோகிராஃப். ஆட்டோபயோகிராஃப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது மாதிரி. அதே மாதிரி மேனுவல்ஸ்னால் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஏரியா. ஒரு ஏரியாவில் ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்பீசிஸையும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் மேனுவல்ஸு. நெக்ஸ்ட் ஃப்ளோரா அண்டு ஃபானா ஒன்று பார்த்தீங்கன்னா அனிமலை டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறது, அதனுடைய ஹேபிட் என்ன, அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளோரானா பிளான்ட் ஹேபிட் என்ன, அது எப்படி வளருது, எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அக்கௌண்ட் ஆஃப் ஹேபிட், எங்கே வளருது, எந்த ஹேபிட்டில் வளருது, டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே பிரிஞ்சு வச்சுருக்காங்க பிளான்ட்டு ஒரு கிவன் ஏரியாவில் இருக்கிறது தான் ஃப்ளோரா. ஓகேங்களா,
இஸ் ப்ரொவைட் இண்டெக்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. ஒரு ஏரியாவில் இருக்க பிளான்ட்லாம் சொல்லும். அதான் ஃப்ளோரா. ஃபானானா அனிமலை பற்றி படிக்கிறது. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம லிவிங்கோட லெசன்ஸில்.